ஓகே. இந்த கேள்வியில ஏ, பி என்பவர்கள் ஒரு வேலையை 5க்கு 4 எனும் விகிதத்தில் செய்து முடிப்பார்கள். ஏ அவ்வேலையை தனியாக செய்ய 12 நாட்கள் எடுத்திருப்பின், பி அவ்வேலையை தனியாக செய்ய எத்தனை நாட்கள் எடுத்திருக்கும்? ஓகே. இந்த கேள்விய நான் விளங்கப்படுத்துறதுக்கு முதல்ல கிரிஸ்டல் கிளியரா ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிர்றேன். இத பார்த்தோனே கணித பாடத்துல இருக்க ஒரு கேள்வி. கணித பாடத்துல யாரு நல்லா செய்வாங்களோ, அவங்களால தான் இத செய்ய முடியும். அப்படிங்கிற முடிவுக்கு தயவு செஞ்சு வராதீங்க. இது வந்து ஐக்யூ சம்பந்தமானது. உங்களுடைய புத்திசாலித்தனத்த சோதிக்கிறது. இதுக்கும் கணிதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஓகேயா? சோ நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறத ஒரு பக்கமா விட்டுருங்க. இத பார்க்கிறோம். இத பார்க்கிற அடிப்படையில இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லி தரப் போறேன். ஓகேயா? ஓகே. ஃபர்ஸ்ட்க்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏக்கு பி அப்படிங்கிறது அந்த வேலைய 5க்கு 4 அப்படிங்கிற விகிதத்துல செய்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கணும். ஓகேயா? ரொம்ப சிம்பிளானது தான். நான் இப்படி உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க. ஏ அப்படிங்கிறவருக்கு 5 பங்கு அப்படிங்கிறது சொந்தமானது. பி அப்படிங்கிறவருக்கு 4 பங்கு சொந்தமானது. ஓகேயா? அப்படின்னா ஒரு வேலைய குடுத்தோம்னா, அந்த வேலையில ஏ வந்து 5 பங்கு வேலை செய்வாரு. பி வந்து 4 பங்கு வேலை செய்வாரு. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏ வந்து அதிகமா வேலை செய்யக்கூடியவரு. பி வந்து குறைவா தான் வேலை செய்றாரு. சிம்பிளா புரியுதா இல்லையா? ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கேள்வி வந்து ஏ அந்த வேலைய தனியா செஞ்சா 12 நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 12 நாட்கள் அப்படிங்கிறதையும், இந்த விகிதத்தையும் பயன்படுத்தி நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா? பேசிக்கா பாருங்க. ஏ வந்து எவ்வளவு வேலை செய்வாரு? 5 பங்கு வேலை தான் செய்வாரு. அவ்வளவுதான் ஏ ஆல செய்ய முடியும்னா. ஏ வந்து 12 நாட்கள் வேலை செய்றார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஏ வந்து என்ன செய்வாரு? முதலாவது நாள் 5 பங்கு, 2வது நாள் 5 பங்கு, 3வது நாள் 5 பங்கு அப்படின்னு 12 நாளும் வேலை செஞ்சிருப்பாரு என்ன? அப்ப ஏ வந்து மொத்தமாக எவ்வளவு வேலை செய்றாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 5 பங்குப்படி அவரு 12 நாட்கள் வேலை செய்யும்போது, அவருக்கு 60 அப்படிங்கிற அளவு வருது. அதாவது 60 பங்கு அப்படிங்கிறது வருது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். ஏ வந்து 1வது நாள் 5, 2வது நாள் 5, 3வது நாள் 5 அப்படின்னு சொல்லி, மொத்தமாக 60 பங்கு வேலைய செஞ்சிருக்காரு. அப்படின்னா அந்த வேலையினுடைய மொத்த அளவு எவ்வளோ? 60 பங்கு. இந்த 60 பங்கு வேலைய இப்ப பி தனியா செய்ய போறார். பி எப்படி செய்வாரு? அவரு 1வது நாள் 4 பங்கு வேலை செய்வாரு. 2வது நாள் 4 பங்கு, 3வது நாள் 4 பங்கு அப்படின்னு அவரு 4 நாளா தான் செஞ்சுகிட்டு போவாரு என்ன. அப்படி செய்யும்போது மொத்தமாக 60 பங்கு வேலைய அவரு செய்யணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த 60 பங்கு அப்படிங்கிற அந்த மொத்த வேலைய நான் 4ஆல பிரிக்கிறேன். ஏன் 4ஆல பிரிக்கிறேன்? பி வந்து 4 நாளா தான் வேலை செஞ்சுட்டு போறாரு. 4ஆல பிரிக்கும்போது எனக்கு 15 அப்படின்னு வருது. அப்ப பிய பொறுத்தவரைக்கும் 1வது நாள் 4, 2வது நாள் 4, 3வது நாள் 4 அப்படின்னு 15 நாட்களுக்கு 4 நாளா செஞ்சு அந்த வேலைய கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப ஏ செய்யும்போது 12 நாள், பி செய்யும்போது 15 நாள். காரணம் என்ன? ஏ வந்து 5 பங்கு வேலை செய்யக்கூடியவரு. பி வந்து 4 பங்கு வேலை செய்யக்கூடியவர். அப்ப பி வந்து கொஞ்சம் ஸ்லோ. அதனால அவருக்கு 15 நாள் டைம் எடுக்குது. இந்த மாரி கேள்விகள நீங்க யோசிச்சு புத்திசாலித்தனமா இப்படியே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம்.